பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள். சொந்த வீடு கட்ட பரிகாரம். இந்த பரிகாரத்தை சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் மட்டுமல்லாமல் ஏற்கனவே சொந்த வீட்டில் வாழ்பவர்கள் மற்றொரு வீடு அல்லது நிலம் வாங்க வேண்டும் என நினைத்தாலும் கூட இதை செய்யலாம். அப்படி என்ன பரிகாரம், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதனை பார்க்கலாம். இந்த பரிகாரம் ஒரு தீபம் ஏற்றும் முறைதான். நாம் தினம்தோறும் வீட்டில் ஏற்றக்கூடிய தீபத்தில் ஒரே ஒரு பொருளை சேர்ப்பதனால் இந்த யோகம் நமக்கு விரைவில் அமையும் என்று சொல்லப்படுகிறது. இதை கேட்கும் பொழுது பலரும் ஒரு தீபத்தினால் இது நடக்குமா என்றால் நடக்கும் என்றுதான் சொல்லுகிறார்கள். இந்த தீபத்தை நம்முடைய வீட்டு பூஜை அறையில் ஏற்ற வேண்டும். அதுவும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த தீபம் ஏற்றுவதற்கு நம் வீட்டில் எப்பொழுதும் பயன்படுத்தும் விளக்கே போதும். அது காமாட்சி அம்மன் விளக்கு, அகல் விளக்கு என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக வீட்டில் இருக்கும் விநாயகர் படத்தை சுத்தமாக துடைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து மலர் சாட்சி அவருக்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தும் விளக்கை சுத்தம் செய்து அதற்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு விளக்கை நல்ல நறுமணமிக்க பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். இது மிக மிக முக்கியம். ஏனெனில் இந்த பரிகாரத்திற்கு முக்கியமானது தீபம்தான். ஆகையால் தீபம் ஏற்ற பயன்படுத்தப்படும் விளக்கை நாம் அலங்கரித்து வழிபடுவது அவசியம். அப்படி அலங்கரித்து விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும். அதே போல இரட்டை பஞ்சு திரியை ஒன்றாக சேர்த்து அதில் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இப்படி தீபம் ஏற்றும் போது புதிதாக வீடு கட்ட வேண்டும் என நினைப்பவர்கள் அந்த விளக்கின் கீழ் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும். ஏற்கனவே எங்களுக்கு வீடு இருக்கிறது, இன்னும் ஒரு வீடு அமைய வேண்டும் என நினைப்பவர்கள் அந்த 5 ரூபாய் நாணயத்தை விளக்கில் போட வேண்டும். இந்த விளக்கை ஏற்றி வைத்து அதற்கு முன் அமர்ந்து உங்கள் கனவு நினைவாக வேண்டும் என்று விநாயக பெருமானிடம் மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த தீபத்தை தொடர்ந்து 48 நாட்கள் ஏற்றுவது சிறந்தது. தீபம் ஏற்றும் போதெல்லாம் உங்கள் எண்ணம் முழுவதும் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடனே இருக்க வேண்டும். தீபம் ஏற்றுவதுடன் சேர்த்து நீங்கள் ஒரு வீடு கட்டுவதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சியையும் இடைவிடாது தொடர வேண்டும். இதுவரை வீடு கட்டும் யோகம் அமையாமல் தள்ளி போனவர்களும் அல்லது அதற்கான வாய்ப்பே கிடைக்காதவர்கள் உனக்கும் கூட இந்த வழிபாடு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.